தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோல நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக ஸ்டாக் புரோக்கர்ல நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருப்போம். அப்படி நம்ம செலக்ட் பண்ணி ஓபன் பண்ணியிருக்க ஸ்டாக் புரோக்கர் வந்து நம்ம கிட்ட இருந்து என்னென்ன டேட்டாஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி தான் நம்ம கிளியரா இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்களும் ஏதாவது ஒரு ஸ்டாக் புரோக்கிங் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட புரோக்கர் உங்ககிட்ட இருந்து என்னென்ன டேட்டா எடுக்கிறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா நீங்க தெரிஞ்சுக்கங்க. சோ அதுக்கு முன்னாடி இது நம்மளோட புது யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட ஓல்டு சேனல் ஒரு சில இஷ்யூஸ்னால வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. சோ இந்த புது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் இனிமே நம்ம தொடர்ந்து இந்த சேனல்ல வரும். ஒரு ப்ராடக்ட்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொமோஷன் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நமக்கு எப்படி தெரியும்? தெருக்கு தெரு பாத்தீங்க அப்படின்னா போஸ்டர் அடிச்சு ஒட்டுவாங்க. அப்பதான் நமக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட நம்ம வந்து போய் படம் பார்ப்போம். பட் இப்போ டெக்னாலஜி வளர வளர பாத்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாமே ஆன்லைன்லயே வந்து ப்ரொமோஷன் பண்றாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. புதுசா மொபைல் லான்ச் ஆகுதா ஆன்லைன்லயே அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க, லேப்டாப் லான்ச் ஆகுதா எவ்ரிதிங் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லயே வந்து ப்ரொமோஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு ப்ரொமோஷன் பண்றதுக்கு மேஜரா யூஸ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாஸ் தான். இப்போ நான் சொல்றத நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ நீங்க பிளிப்கார்ட்லயோ இல்ல அமேசான்லயோ இல்ல கூகுள்லயோ பாத்தீங்க அப்படின்னா ஏதோ வாட்சோ இல்ல பர்ஸோ ஹேண்ட்பேக்கோ வாங்குறதுக்கு சர்ச் பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா? சர்ச் பண்ணி உள்ள போயிட்டு செக் பண்ணிருப்பீங்க. பிரைஸ் அதிகமாவோ கம்மியாவோ இருந்திருக்கும். நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்திருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க வெளில வந்ததுக்கு அப்புறம் ஃபேஸ்புக்கோ இல்ல இன்ஸ்டாகிராமோ ஓபன் பண்ணி நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அங்க நீங்க சர்ச் பண்ணீங்க இல்லையா அந்த வாட்ச் ஹேண்ட்பேக் அது ரிலேட்டடான ஆட்ஸ் பிளிப்கார்ட், அமேசான், மீசோ இந்த மாதிரியான அந்த வாட்ச் ஹேண்ட்பேக் ரிலேட்டடான ஆட்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ வந்திருக்கும். இதை நம்ம நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, நம்ம கன்சியூமர் நம்மளோட டேட்டாவை நம்ம வாங்கக்கூடிய பொருட்களை விற்பாங்க இல்லையா அவங்க கிட்ட இவங்க வந்து ஷேர் பண்றாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்குல்ல? இந்த மூவி கிளிப்பை பாருங்க. இன்னைக்கெல்லாம் எவன் சார் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு வரான்? நெட் வந்ததுலேருந்து அவன் கையில் ஸ்மார்ட் ஃபோன் வச்சு சுற்றின்னு இருக்கானுங்க சார். நாம் வாங்குற ரூபாய்க்கெல்லாம் கரண்ட் பில்லு கூட கட்ட முடியாது. நம்மலாம் பிழைக்கணும்னா வேற பிஸ்னஸ் பண்ணி ஆகணும். அதான் இன்ஃபர்மேஷன் பிஸ்னஸ், அதாவது தகவல் வியாபாரம். இப்போ நம்ம போகிற இடம்லாம் லக்கி ட்ரா, ஆஃபர், பம்பர் ப்ரைஸ்னு எவனாவது வந்தா அவன் கேட்குற இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துறோம் இல்லையா? அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டு வந்து நம்ம ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு டேட்டா ₹1 வித்துடலாம். 50,000 டேட்டானா 50,000 ரூபா. அதே மாதிரி நம்ம கிட்ட ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், சர்டிபிகேட்லாம் ஜெராக்ஸ் எடுக்க வருவானுங்க. அதெல்லாம் அவங்களுக்கே தெரியாம நம்ம ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு வித்தோம்னா வேற ரேட்டு சார். இவ்வளவு ஏன் இப்ப நம்ம பிளைட்ல இருந்து இறங்கின உடனே நம்ம போர்டிங் பாஸ் தூக்கி போட்டுறோம்ல, அதுல QR கோடுன்னு ஒன்னு இருக்கும். அந்த கோடை ஸ்கேன் பண்ணா நம்ம பாஸ்போர்ட் டீடைல்ஸ், கான்டாக்ட் நம்பர், எந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி இந்த டிக்கெட்டை வாங்கணும்ன்ற பேங்க் அக்கவுண்ட் டீடைல் வரைக்கும் மொத்த ஜாதகமே இருக்கும். அந்த ஜெராக்ஸுக்கெல்லாம் பெரிய ரேட்டு சார். இதெல்லாம் யாருப்பா விலை கொடுத்து வாங்குறா? இதுக்குன்னு புரோக்கர்ஸ் இருக்கானுங்க. அவனுங்க மூலமா நம்ம கால் சென்டர்ஸ்க்கு போனோம்னா அவன் எல்லாத்தையும் பணம் கொடுத்து வாங்கிப்பான். இப்ப நம்ம கால் சென்டர்ஸ்ல இருந்து கால்ஸ், மெசேஜஸ் எல்லாம் வரும் தெரியுமா? கார் லோன் வாங்கிக்கோங்க, ஹவுசிங் லோன் வாங்கிக்கோங்க, அவார்டு, ரிவார்டு, ஆஃபர், ட்ரிப், தாய் மசாஜ்னு ஏகப்பட்ட மெசேஜஸ் வரும். இந்த கால் சென்டர்ஸ்லாம் நம்பர்ஸ் யார்கிட்ட இருந்து போகுதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் நம்ம வழியா போற இன்ஃபர்மேஷன் தான். ஓகே, இப்போ உங்களுக்கு நம்மளோட டேட்டா எவ்வளவு முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்பதான் நம்ம வீடியோவோட கோர் கண்டென்ட்டுக்குள்ளேயே போக போறோம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல ஒரு டேபிள் வந்து ஷோ ஆகும். இந்த டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்க டாப் 16 புரோக்கர்ஸோட லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம எந்த ஒரு ஸ்டாக் புரோக்கர்ல நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலுமே நம்ம ட்ரேட் பண்றதுக்கு மோஸ்ட்லி நம்ம மொபைல் ஆப் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதான் கன்வீனியன்ஸா இருக்கும். நம்ம எங்க வேணுமானு கேரி பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப் வெர்ஷன் யூஸ் பண்றதை விட மோஸ்ட்லி நம்ம மொபைல் ஆப் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அப்படி நம்ம அவங்களோட மொபைல் ஆப்பை நம்மளோட மொபைல்ல வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம கிட்ட இருந்து என்னென்ன பர்மிஷன்ஸ் கேக்குறாங்க அப்படிங்கிற டீடைல் தான் இப்போ டிஸ்ப்ளேல ஷோ ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த டேட்டா பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. நிறைய புரோக்கர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட லொகேஷனோட பர்மிஷன்ஸ், கான்டாக்டோட பர்மிஷன்ஸ், SMS, கேலண்டரோட பர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இதுல ரொம்ப லீஸ்ட் பர்மிஷன்ஸ் கேட்டிருக்க புரோக்கர்னு பாத்தீங்க அப்படின்னா ஜீரோதா தான். அவங்க ஆப் இன்ஸ்டால் பண்றதுக்கான ஸ்டோரேஜோட
எக்ஸ்சேஞ்சோட பர்மிஷன் மட்டும்தான் கேட்குறாங்க. மற்றபடி நம்ம கிட்டேருந்து எந்த விதமான பர்மிஷன்ஸும் கேட்கல. தட் மீன்ஸ் நம்ம கிட்டேருந்து அவங்க எந்த டேட்டாவுமே எடுக்கல. நம்ம கிட்டேருந்து அதிகமாக பர்மிஷன்ஸ், அதாவது நம்மளோட டேட்டாவை அதிகமாக எடுக்கிற புரோக்கர்னா, டேட்டான்னு சொல்றது பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா கிடையாது, நம்ம யூஸ் பண்ற டே டு ஆக்டிவிட்டிஸ் டேட்டா. ஓகேங்களா? அதிகமாக நம்ம கிட்டேருந்து எடுக்கிற பர்மிஷன்ஸ் கேட்குற புரோக்கர்னு பார்த்தீங்க அப்படின்னா மோட்டிலால் ஓஸ்வால் கிட்டத்தட்ட 7 பர்மிஷன்ஸ் கேட்குறாங்க. அப்போ நம்ம கிட்டேருந்து 7 வகையான டேட்டாஸ் வந்து அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஏஞ்சல் ஒன், முக்கியமாக க்ரோ இருக்காங்க, கொட்டாக் செக்யூரிட்டிஸ் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன புரோக்கர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ உங்கள் புரோக்கரோட நேம் இந்த லிஸ்ட்டில் இருந்தது அப்படின்னா உங்ககிட்டேருந்து என்னென்ன டேட்டாஸ் அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும், இது சாதாரண பர்மிஷன்ஸ் தானே, என்ன லொகேஷன், கான்டாக்ட், எஸ்எம்எஸ், இந்த மாதிரி சாதாரண பர்மிஷன்ஸ் தானே இருக்கு, இதை வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு நம்ம கிட்ட நிறைய ஃபினான்ஸ் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸை நம்ம கிட்ட வந்து செல் பண்றதுக்கான கம்பெனிஸ் கிட்ட இந்த டேட்டாஸ் எல்லாமே கொடுப்பாங்க. நீங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்க ஏதாவது ஒரு புரோக்கர்ல டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 1 வீக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வடக்கன்ஸ் கிட்டே இருந்து உங்களுக்கு கால் வரும். நாங்கள் வந்து டிப்ஸ் கொடுக்குறோம், எனக்கு மந்த்லி இவ்வளோ பே பண்ணுங்க, இல்லை ப்ராஃபிட் ஷேரிங், இந்த மாதிரியான கால்ஸ் எல்லாம் வரும். நீங்க நோட் பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேட்டா ஷேரிங் தான். ஸோ ஃபைனலாக நம்ம கிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எந்த புரோக்கர் வந்து லீஸ்டா நம்ம கிட்ட இருந்து பர்மிஷன்ஸ் எடுக்கிறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோதா, இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து எந்த விதமான பர்மிஷன்ஸும் கேட்கறது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஜென்யூன் புரோக்கர்ல நீங்க டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஜீரோதால தமிழ் சப்போர்ட்டோட டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அஃபிஷியல் தமிழ்நாடு அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில இருந்தே ஆன்லைன் மூலமா ஃப்ரீயா நீங்க அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வேற புரோக்கர் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க உங்ககிட்ட இருந்து நிறைய பர்மிஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா செட்டிங்ஸ்ல போயிட்டு ஆப் செட்டிங்ஸ்ல போயிட்டு அந்த பர்மிஷன்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சிருங்க. ஃபைனலா இந்த வீடியோ எண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்வைஸ், நீங்க உங்களோட டேட்டாவை, உங்களோட இன்ஃபர்மேஷனை எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லயுமே ஷேர் பண்ணாதீங்க. வளர்ந்து வர இந்த டெக்னாலஜி உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டேட்டா தான் ரொம்ப விலை மதிக்க முடியாதது. ஸோ உங்களோட டேட்டாவை எங்கேயுமே ஷேர் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.